ஒரு காலத்தில் பெரிய மலைப்பகுதியில் முதிய துறவியும் அவரது இளைய சீடனும் வாழ்ந்து வந்தனர். இந்த துறவி தியானத்தில் சிறந்தவர். அவர் தியானத்தை ஆரம்பித்தால் அரை நாளிலோ அல்லது ஒரு நாள் முழுவதுமாக தியானத்தில் இருப்பார். அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது மற்றவரின் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பார். ஒரு நாள் அவர் தியானத்தில் அமர்ந்திருந்த போது அவர் திடீரென ஒரு காட்சியை கண்டார். அந்த காட்சி அவருடைய இளைய சீடன் 8 நாட்களில் மரிக்கப் போவதாக தெரிந்தது. அந்த காட்சியை கண்டதும் கவலை கொண்டார். இவன் மரிக்கும் முன்னரே இவன் அவனது குடும்பத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அவனை அழைத்து சொன்னார், சீடனே, உனக்கு 8 நாட்கள் விடுமுறை தருகிறேன். நீ வீட்டிற்கு சென்று உன் குடும்பத்தாரை பார்த்துவிட்டு வா. சீடன் மகிழ்ச்சியுடன் கேட்டான், நீர் சொல்வது உண்மையா நன்றியாசனே? துறவி சொன்னார், ஆனால் 8வது நாள் கட்டாயமாக நீ திரும்பி வா. இங்கே நான் உன் வருகைக்காக காத்திருக்கிறேன். சீடன் மகிழ்ச்சியுடன் அவனது வீட்டிற்கு மலையிலிருந்து கிளம்பினான். ஆனால் ஆசனின் கண்களில் ஒளிந்திருந்த வேதனை அவனுக்கு புரியவில்லை. சீடன் மலையிலிருந்து நடந்து சென்றபோது சற்று தூரம் சென்று ஒரு ஓடையில் கரையில் நின்று தண்ணீர் குடிக்க முயன்றான். கரையின் ஓரத்தில் இருந்த ஒரு எறும்பு புற்றை பார்த்தான். நூற்றுக்கணக்கான எறும்புகள் உள்ளும் வெளியுமாக ஓடிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அவன் கவனித்தான், மலைப்பகுதியில் கடும் மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு வந்து நதியின் தன்மை அதிகரித்தது. நீரின் தன்மை அதிகரிப்பால் எறும்புகள் மூழ்கிவிடும் என்ற எண்ணத்தில் அவன் உடனே செயல்பட்டான். அவனது உடைகளை திரித்து எறும்பு கூட்டையை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டினான். பிறகு வடிகால் ஒன்றை தோன்றி நீரை வேறுபுறம் திருப்பினான். இவ்வாறு செயல்பட்டு எறும்புகளின் உயிரை காப்பாற்றினான். எறும்பின் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான். அவன் வீட்டிற்கு சென்று அவனது குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியோடு நேரத்தை கழித்தான். 8வது நாள் வந்தது. ஆசனுக்கு அளித்த வாக்குறுதியை நினைவுபடுத்திக் கொண்டு உடனே திரும்பினான். அந்நேரத்தில் துறவி காட்டில் நடந்து கொண்டிருந்தார். மிகுந்த சோகத்தில் அவன் ஏற்கனவே இறந்து விட்டானோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அது 9வது நாள் மாலை. துறவி அந்த நேரத்தில் தூரத்தில் ஒருவர் மலையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அது யார் என்று உற்று பார்த்தார். அவரது சீடன் உயிருடன், முகம் முழுவதும் ஒளியுடன் வந்தான். துறவி ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதே நேரத்தில் அதிர்ச்சியுடன் கூடிய ஒரு சந்தேகம். தன் தியானத்தில் கண்டது ஒருபோதும் தவறியதில்லை என எண்ணினார். அவனை பார்த்து கேட்டார், இந்த 8 நாட்களில் என்ன நடந்தது? சீடன் நினைத்து பார்த்து எறும்புகளை காப்பாற்றிய விஷயத்தை சொன்னான். அந்த பயணத்தின் கதையை கேட்ட துறவிக்கு மிக சரியாக புரிந்தது. நல்ல செயல் ஒரு மனிதனின் கர்மாவை மாற்றக்கூடும். தன்னை மறந்து சிறு உயிர்களை காப்பாற்றியதால் அவனுடைய 8 நாட்கள் நீண்ட வாழ்நாளாக மாறிவிட்டது. நீங்கள் பிறரின் வாழ்க்கையில் ஒளி கொடுக்கும் போது உங்கள் பாதையும் பிரகாசிக்கும். இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.